நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நடிகர் ராதா ரவி வந்து நயன்தாராவை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து நயன்தாராவோட விஷயம் லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா நயன்தாரா வந்து பேய் படத்தில் நடிக்கிறாங்க, சாமி படத்தில் நடிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து சாமி படம்னா வந்து கேஆர் விஜயா அந்த மாதிரி நடிகைகளை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து கூப்பிடுற மாதிரி நடிகைகள் வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு எல்லாருமே வந்து கைத்தட்டி தான் ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னா ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்கள தவிர மற்றபடி வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு கைத்தட்டினாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ராதா ரவி அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப போல்டாக பேசுவார், யாரை பற்றியும் பயப்பட மாட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து இவர்கிட்ட இருந்து வந்த குவாலிட்டி கிடையாது. இது வந்து அவரோட அப்பாவான எம்ஆர் ராதா அவர்கிட்ட இருந்து வந்த குவாலிட்டி. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். நடிகவேல் எம்ஆர் ராதா அவருக்கு வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வந்து அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. எங்கன்னா சென்னையில் இருக்க வெட்டினரி காலேஜில் வந்து இவரை சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேச கூப்பிட்றாங்க. தமிழ் நூற்றாண்டு விழா, அந்த விழாவில் வந்து இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஆடிட்டோரியம் பார்த்தோம்னா வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. இவர் வந்து அந்த வயசானதுனால வந்து இவரால் வந்து 3 மாடி ஏறணும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவரை கையை வந்து தாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 3rd ஃப்ளோர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இவருக்கே உண்டான ஒரு தனி ஒரு வாய்ஸில் வந்து அந்த பசங்களை கேட்குறாரு, இன்னும் எத்தனை மாடியில் போனோம் அப்படின்னா எதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி 3 மாடி நடத்தியே வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவர் வயசானதுனால இவருக்கு பயங்கரமாக வந்து மூச்சு வாங்குது. 3 மாடி ஏறினது போயிட்டு சேரில் இப்படி உட்கார்றாரு. உட்காந்தா பார்த்தா பயங்கரமாக இவருக்கு மூச்சு வாங்குது. ஆனால் அங்கே ஆடியன்ஸாக உட்காந்து இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து என்ன கூச்சல் போடுறாங்கன்னா நடிகவேல் பேசு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாருமே கூச்சல் போடுறாங்க. வேறு யாரையும் பேசவும் விட மாட்டாங்க. இதில் வந்து இன்னொரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவர் வந்து ஔவை நடராஜன் அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ் அறிஞர் வந்து அவர் வந்து டாக்டர் பட்டம் பெற்ற வந்து ஒரு அறிஞர். அவர்கிட்ட வந்து எம்ஆர் ராதா என்ன சொல்கிறாருன்னா, நடராஜா நீ போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மக்களில் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அப்படின்னோடனே நீ பேசு அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் இவர் போயிட்டு மைக் கிட்ட நின்னோடனே எல்லாரும் பயங்கரமாக கூச்சல் போடுறாங்க. நடிகவேல் பேசு அப்படின்னு சொல்லி பயங்கரமான கூச்சல். இவர் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அடுத்து வந்து நடிகவேல் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு இவர் வந்து அவரோட இருக்கையில் வந்து அமர்ந்துட்டார். வேறு வழி இல்லாமல் எம்ஆர் ராதா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தையே என்னென்னா, அறிவு இருக்காடா உனக்கு, நீலாம் படித்தவனா அப்படின்றது தான் அவரோட முதல் வார்த்தையே. மூச்சே வரல, எப்படா பேச்சு வரும் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைல்லே வந்து அவர் பேசிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நடராஜன் வந்து படித்தவன், அவன் பேசுறது நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நடராஜன் அவர் பக்கம் திரும்பி, நடராஜா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து எம்ஏ பிஹெச்டின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டான், என்னமோ படிச்சிருக்கான். அவன் வந்து படித்தவன், அவன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற, நான் படிக்காத முண்டம், நான் பேசுகிறத கேட்பேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க, இந்த நாடு உருப்பிடுமாடா அப்படின்னு ரொம்ப போல்டாகவே வந்து அங்கே உட்காந்துருந்தவங்க வந்து கடுமையான வார்த்தை தான். ஆனால் அவர் சொன்னதில் வந்து 100% உண்மை இருந்தது. இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். இந்த அவனா கண்டுபிடிச்சானே அவன் வந்து படிக்காத ஒருத்தன் கண்டுபிடிச்சது தான்டா நீங்கள் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருமே வைக்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போனார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன வெளில பேசுவாங்க, அதை பற்றி எதை பற்றியுமே யோசிக்காமல் அவர் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டு, அதை வந்து யாருக்கும் பயப்படாமல் பேசுகிறவர் தான் வந்து எம்ஆர் ராதா. ஸோ அவரோட பையன் வந்து ராதா ரவி இதே தான் அவரும் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பாக தப்பு கிடையாது. அவர் சொன்ன விஷயம் வந்து கரெக்டு தான். இப்போ எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு அவர் மேலே கோவப்படுறாங்க, கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு வந்து அவரை பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சான்ஸ் கேட்டு ஒரு பொண்ணு வந்து ராதா ரவி கிட்டே போயிருக்காங்க. இதை கொஞ்சம் ஃப்ராங்காக தான் சொல்லி ஆகணும். அவங்கள வந்து ராதா ரவி படுக்கைக்கு கூப்பிட்டாரு அப்படின்றது வந்து ஒரு ஆதாரத்தோடய நிரூபித்தாங்க. ஏன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணியே வச்சுருந்துருக்காங்க. இன்டர்வியூவில் வந்து இதை பற்றி ராதா ரவிகிட்ட கேட்டப்போ வந்து ஆம்பளைனா பொம்பளை கூப்பிட தான்டா செய்வான் அப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கு வந்து பதில் சொன்னார். அதுக்கு எந்த ஒரு மாதர் சங்கமோ இல்லை மற்ற பொண்ணுங்களுக்கான எந்த சங்கமும் வந்து அவர் மேலே வந்து எந்த இதுவும் பண்ணலை. அவருக்கு வந்து எந்த நெருக்கடியும் கொடுக்கல. அதை பற்றி யாரும் கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தான், நயன்தாராவும் ஒரு பெண் தான். ஒரு சராசரி பெண்ணை வந்து படிக்க கூப்பிட்டாரு. அது வந்து யாருக்கும் தப்பாக தெரில. அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை. நயன்தாரா வந்து 2 பீஸில் நடித்தாங்க. அவங்களும் அப்படியே போய் சீரியஸாக நடிக்கிறாங்க. இது எப்படி வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க தான். இவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து அதை சொல்லியிருக்காரு. இப்போ நயன்தாரா வந்து டாப் ஹீரோயின் தான், யாரும் மறுக்கலை. இப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் அது சொன்னதுக்காக வந்து இவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிறது, இவருக்கு வந்து பயங்கரமாக நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த மீட்டிங்லேயும் வந்து இவரை அட்டன் பண்ணக்கூடாது, இவரை வச்சு யாரும் படமும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண பொண்ணுக்கு வந்து ஒரு தப்பு நடந்தப்போ அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை, அதுக்கு எதிர்த்து வந்து யாரும் குரலும் கொடுக்கல. ஆனால் அதுவே நயன்தாரா அப்படின்னும் போது எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். paisatomorrow.in
ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் காசு ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். paisatomorrow.in